வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, எடுத்துக்கொண்ட வேளையில் சற்றும் மனம் தளராமல் சிறப்பாக செம்மையாக செய்து முடித்து பாராட்டு பெறக்கூடியவர்கள்தான் நீங்கள். அதற்கு கால நேரம் அதிகமானாலும் நீங்கள் செய்து முடித்த வேளையில் நேர்த்தியும் தெளிவும் இருக்கும். அப்பேற்பட்ட திறமை வாய்ந்தவர்கள்தான் பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள். என்ன பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களுக்கான பதிவுகளை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். உங்களை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவில் இடம்பெற்றுள்ளது. இந்த பதிவை தவறவிடாதீர்கள், முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. அதற்கு முன் நமது சேனலை புதிதாக பார்க்கும் உறவுகளுக்கு, நமது சேனலை நீங்கள் புதிதாக பார்க்கிறவர் என்றால் உங்களது உறவுகள், சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தாரிடம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் மூலம் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நம்மால் முடிந்த சிறிய உதவிகளை செய்து வருகிறோம். சில பல வேள்விகள், ஹோமங்கள் இது போன்றவையெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் உங்களுக்கும், அதாவது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராகிய உங்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன் உறவுகளே. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாருங்கள் பதிவுக்குள் போகலாம் உறவுகளே. உறவுகளே, பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பொறுமை குணம் மிக்கவர்கள், திறமைசாலி, அறிவாளி, துரிதமாக செயல்படுத்தக்கூடிய நபர் நீங்கள்தான். உறவுகளை மதிக்கக்கூடியவர்கள், தாய் தந்தை மீது பற்று உள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள். அதேபோல் எந்த சூழ்நிலையும் நிதானத்தை தவறவிட மாட்டீர்கள். பழமையை மிகவும் ரசிப்பீர்கள், பழமையை விரும்பிகளாக இருப்பீர்கள். அதேபோல் புதுமையை புகுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். கருப்பு மாநிறம் இந்த நிறத்துக்கு சொந்தக்காரர்கள். சராசரி உயரம் அல்லது குள்ளம் இந்த தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள். அடர்ந்த முடி அழகை பெற்றவர்கள். இது போன்ற தோற்றத்தில் இருப்பவர்கள் நீங்கள். கல்வி அறிவு உண்டு. கல்வியில் சிறப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சிலர் அனுபவ அறிவால் ஜொலிப்பார்கள். அதேபோல் கடும் உழைப்பாளியாக இருப்பீர்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள். நியாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அதாவது நீங்கள் அடுத்தவருக்கு 10 ரூபாய் செலவு செய்தால் அந்த நபர் நமக்கு 10 ரூபாய் செலவு செய்வா வேண்டும் என எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இப்படி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவராக இருப்பீர்கள். மனைவி, குழந்தைகள், குடும்பம் இவற்றின் மீது அளவற்ற பாசமும் பற்றும் வைத்திருப்பீர்கள். அதேபோல் உங்களுக்கு இரத்த சோகை, கால் கைகள் குடைச்சல்,
புற்றுநோய், இருதயம் சார்ந்த நோய், மஞ்சள் காமாலை, நீரிழிவு நோய் சிலருக்கு, இது போன்ற நோய்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கான தொழில்கள் திரைப்படத்துறையில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உள்ளது. எதுவாக வேண்டுமானாலும், இசையமைப்பதோ, பாடல் எழுதுவதோ, இயக்குவதோ, கதாநாயகன் கதாநாயகியாக அமைவதோ, இப்படி திரைத்துறையில் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சிலர் இன்ஜினியராக இருப்பார்கள், சிலர் மண் சார்ந்த வேலைகள், சுரங்கம் தோண்டும் பணி அல்லது விவசாயம், இது போன்ற துறையில் இருப்பார்கள். வங்கிகளில் சிலருக்கு வேலை அமையும். சிலர் பேராசிரியராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இது போன்ற தொழில்கள் சிறப்பிக்கும். எதில் அதிக நாட்டம் உங்களுக்கு உள்ளதோ அதை நீங்கள் ஆர்வமாக சென்று உழைத்தீர்கள் என்றால் வெற்றியின் விளிம்பில் இருக்கலாம். அதேபோல் உங்களுக்கு சிறுவயதில் சிரமம், கஷ்டம், துன்பம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நீங்கள் செல்வந்தராக, வசதி வாய்ப்பு, வண்டி வாகன யோகம், சொத்து பத்து நிலபுலன்கள் அமைப்போடு மிக சிறப்பாக குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் உறவுகளே. உங்களுக்கான பலன்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்பான பலன்களை எல்லாம் இன்று நாம் பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் ஆயில்யம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆயில்யம் நட்சத்திரக்கார உறவுகளே தயாராக இருங்கள். அதுவரையில் நான் உங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன்.